படுகிற வேள்விகள் விண்ணிலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கு என்ன ஆகுறதுங்க? அவிபாகம், உணவு. இங்க வேள்வி நடந்தாதான் தேவர்களுக்கு சாப்பாடு. அங்க வேள்வி நடக்கலன்னா அவன் பட்னி கிடக்கணும், தேவர்கள்லாம் பட்னி கிடக்கணும். அவன் மகிழ்ச்சியா இருந்தாதான் நமக்கு மழை வரும். இப்போ எப்படி பெருமான் வைத்திருக்கிறாரு பாருங்க. எப்பவுமே அது இறைவனுடைய கணக்கு நம்மால் வரையறையே செய்ய முடியாது. இப்ப 2 பேர் இருக்கிறாங்கன்னா இந்த 2 பேர்த்துக்கு எப்படி வச்சிருப்பாருன்னா, இவரால் அவருக்கு ஒரு பிரயோஜனம், அவரால் இவருக்கு ஒரு பிரயோஜனம். அப்படி இருந்தாதான் அந்த 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க? நீ யாரோ நான் யாரோ போயிடுவாங்க. ஒரு குடும்பமே அப்படித்தான். ஒரு தலைவன் தலைவி இருக்கிறாங்கன்னா தலைவனால தலைவிக்கு ஒரு பயன் இருக்க வேண்டும், தலைவியால தலைவனுக்கு ஒரு பயன் இருக்க வேண்டும். இந்த 2 இருந்தாதான் அந்த குடும்பம் நடக்கும், இந்த காலச்சக்கரம் ஓடும். நீ இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் 2 பேர்த்துல யாரோ ஒருவருக்கு விட்டாவே அந்த குடும்பம் சரிவர இயங்காது. அது நம்ம பார்க்க இன்னைக்கு பல இடங்களில இதுதான் பிரச்சனையா இருக்கு. படிக்கிறாங்க, 2 பேரும் படிக்கிறாங்க, 2 பேரும் வேலைக்கு போறாங்க, நீ என்ன நான் என்னங்கிற ஒரு எண்ணம் வருகிற போதே அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருது. ஆனா இறைவன் அப்படி வைக்கல. ஆண் பெண் என்கின்ற 2 பேதத்தை வைக்கிறான். அந்த 2 பேதத்துக்கும் என்ன வைக்கிறான்? ஒன்றோடு ஒன்று ஒரு இணைப்பை பெருமான் கூட்டி இருக்கிறான். இது உயிருக்குன்னா மனிதர்களுக்கு மட்டுமல்லைங்க, யானை முதலா எறும்பீராய எல்லா உயிர்களுக்கும். அது சித்தியார்ல அழகா சொல்லுவார். 89வது பாட்டுல, சக்தியும் சிவமுமாய தன்மை ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உயர்குண குணியும் ஆகி வைத்தனன் இவ்வாழ்க்கையெல்லாம் அவளால் வந்த ஆக்கம் என்று அழகா சிவஞான சித்தியார் சொல்ற. அப்ப ஆண் பெண் என்று 2 பேரை வைக்கிறான். அந்த 2 பேர்த்துக்கும் குணத்தில வேறுபாடு வைக்கிறான். ஆணுக்கு ஒரு குணத்தை வைக்கிறான், பெண்ணுக்கு ஒரு குணத்தை வைக்கிறான். இந்த 2 சேர்ந்தாதாங்க வாழ்க்கை ஓடும். இந்த ஆண் குணத்தை மட்டும் வைத்து கொண்டு வாழ்க்கை ஓட்ட முடியுமானா ஓட்ட முடியாது, பெண் குணத்தை வைத்து கொண்டு ஓட்ட முடியுமானா ஓட்ட முடியாது. இந்த 2 சேரணும். 2 சேர்ந்தாதான் ஒரு இல்லறம் என்பது நடைபெறும். இது இறைவனுடைய கணக்கு. அதுபோல மண்ணுயிர்க்கும் விண்ணுயிர்க்கும் ஒரு இணைப்பை வைத்திருக்கிறான். எப்படி ஒரு இல்லறத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு தொடர்பை வைத்திருக்கிறானோ, அதுபோல மண்ணுயிர்க்கும் விண்ணுயிர்க்கும் ஒரு இணைப்பு வைத்திருக்கிறான். இங்க இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருந்தா வேள்வி செய்வாங்க, வேள்வி செஞ்சா அந்த வேள்வியின் பயன் விண்ணவர்களுக்கு செல்லும், விண்ணவர்களுக்கு சென்றா அது அவர்களுக்கு அவிர்வாகம் உணவாகும், அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க மகிழ்ச்சியா இருந்தா மழை முதலாகிய மழைன்னா எப்படி பெய்யுங்க? ரொம்ப அதிகமாகவும் பேஞ்சிடக்கூடாது, பேயாமையும் இருக்கக்கூடாது. 2ம் எப்படி இருக்கணும்? மிதமா இருக்கணும். வெயில் அடிக்கணும், வெயிலே அடிக்காம பனியாம இருக்க முடியாது. வெயில் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு அளவு வேணும். அப்ப எல்லாவற்றையும் அளந்து